தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை. இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. புனித மார்க்ரித் மரியம்மாளுக்கு சிநேக அக்கினியால் நிறைந்த தமது இருதயத்தை பல தடவை காண்பித்து மனிதருடைய நிந்தை பரிகாரத்தை ஆவலுடன் ஆசிப்பதாக ஆண்டவர் அருளிச் செய்த பாரலே மோனியால் ஆலயத்தை அடைந்த மத்தேயு குருவானவர் தமக்கு பூரண சுகம் கிட்ட வேண்டுமென்று கொஞ்சமும் பிரார்த்திக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய திவ்ய இருதயத்தின் மட்டில் ஆழ்ந்த நேசம் தம் உள்ளத்தில் உண்டாகி நிரம்பவும், பரிசுத்த குருவாய் ஜீவித்து பாக்கியமான மரணமடைய அனுக்கிரகம் பெறவும் உருக்கமாய் மன்றாடினார். இவ்வாறு அவ்வாலயத்தில் திரு இருதய ராஜாவிடம் அவர் இறந்து மன்றாடும்போது கண்டுபிடிக்க இயலாத ஒரு மாற்றம் தம் சரீரத்தில் ஏற்பட்டதை திடீரென உணர்ந்தார். உடனே பூரண சுகமடைந்தார். அன்று மாலை திருமணி ஆராதனை நேரத்தில் அன்பின் ராஜாவின் பாதத்தில் கிறிஸ்தவ குடும்பங்களை ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து சேர்த்து அவருக்கு அவைகளை ஒப்பு கொடுத்து உலக முழுமையுமே இவ்வாறு அவர் ஆட்கொண்டு அரசாட்சி புரிய வைக்க வேண்டுமென்ற தகுந்த மகிமையான முறையொன்று அவருக்கு வெளியானது போல தோன்றிற்று. அது முதல் கிறிஸ்தவ குடும்பங்களை திரு இருதய ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு நிந்தை பரிகாரம் செய்து ஒவ்வொரு வீட்டிலும் அவர் குடும்ப ராஜாவாக வீற்றிருந்து ஆள்வதை தமது விசேஷ திருத்துவ அப்போஸ்தலமாக கொண்டார் இந்த மத்தேயு குருவானவர். உடனே ரோமைக்கு போய் கிறிஸ்து ராஜாவின் பிரதிநிதியாக திருச்சபை அப்போது புகழுடன் ஆண்டு கொண்டிருந்த பரிசுத்த பிதா 10ஆம் பத்திநாதரிடத்தில் தமது எண்ணத்தை தெரியப்படுத்தி அவ்வித புதிய அப்போஸ்தலித்துவ தொழிலை தாம் மேற்கொள்ள அவருடைய கருணையுள்ள அனுமதியை அளிக்க வேண்டும் என மன்றாடினார். சங்கிக்குரிய மத்தேயு குருவானவர் கூறியவற்றையெல்லாம் கவனத்துடன் கேட்ட புனித பத்திநாதர், மகனே, நாம் அதற்கு உத்தரவளிப்பதில்லை என்று கூற, ஆனால் பரிசுத்த பிதாவே என்று தமது மன்றாட்டை திரும்பவும் குருவானவர் இரட்டித்து சொல்லும்படி ஆரம்பிக்கவே அன்பு நிறைந்த பரிசுத்த தந்தையானவர் அவரை தம்மிடம் அணுக தயவுடன் மொழிந்து புன்னகை புரிந்து, மகனே,
நீர் கேட்ட காரியத்துக்கு நாம் உத்தரவளிப்பதில்லை. ஆனால் நீர் கூறும் இந்த அருமையான அப்போஸ்தலத்துவம் குடும்பங்களையும் சமுதாயங்களையும் சீர்படுத்தக்கூடிய மிக மேன்மையான வழி என்று நாம் மனமகிழ்ந்து உணர்வதால் உமது மரணம் மட்டும் இந்த வேளையிலேயே நீர் ஈடுபட்டு இருதய ராஜா சகல கிறிஸ்தவ இல்லங்களிலும் குடும்ப ராஜாவாக ஸ்தாபிக்கப்படும்படியாய் உழைக்க வேண்டும் என்று நாம் உமக்கு கட்டளையிடுகிறோம் என்று உற்சாகம் மூட்டி ஆசீர்வதித்து அனுப்பினார். அது முதல் திருக்குடும்பங்கள் இறை ஆட்சிக்கு இறை இயேசுவினுடைய இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்படுவதற்காக அயராது போதித்தார், அதற்காக உழைத்தார், அதற்கான பிரதிபலனை அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே இயேசுவின் மதுரமான திருஇருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதம் முழுவதும் நாம் இயேசு ராஜாவினுடைய இதயத்தை சிந்தித்தோம், அதனிடம் மன்றாடினோம். இன்று அந்த ராஜாவினுடைய இறுதி நாளிலே அந்த இருதயம் இன்று நம் குடும்பங்களில் இருக்கிற சகல மனிதர்களையும் ஆட்கொண்டு வழிநடத்த இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எந்தன் கண்மலையானவரே, ஜீவனின் அதிபதியே, வாழ்விக்கும் தெய்வமே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். மாட்சியோடு இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருப்பவரே, உமக்கே என்றும் புகழ் உண்டாக கடவது. உம்மை பார்த்தோர் அனைவரும் மகிழ்ச்சியார் முகல் மறந்தனர், அவர்கள் வெட்கத்திற்கு ஆளாகவில்லை என்று திருப்பாடல் 34:5 வாசிக்கிறோம். இன்றைய நாளிலே உம்மை நோக்கியும் கண்களை பதிய வைக்கின்றோம். உலக சிந்தனைகள், மனதின் கவலைகள், பயங்கள், புரிந்து கொள்ள முடியாத தீர்க்க முடியாத வேதனைகள், நோய்கள் எத்தனையோ எம் இதயத்திற்குள் இருந்தாலும் இதோ நாங்கள் உம்மீதே எம் கண்களை பதிய வைக்கிறோம். சிறப்பாக இன்றைய தினத்திலே தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கலங்கிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்காக மனதுருகி மன்றாடுகிறோம். உன்னை விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, பல்வேறு பிரிவினை சக்திகளால் தூண்டப்பட்டு அமைதியை மகிழ்ந்த இழந்து கொண்டிருக்கும் எமது பிள்ளைகளின் வாழ்வில் நீரே விடுதலை கொடுப்பவராக செயல்பட்டு எமது பிள்ளைகளை மகிழ்வோடும் நிம்மதியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு அருள் தாரும். எங்களுடைய மகிழ்வே உமது பிள்ளைகளின் நல்வாழ்வு ஒன்றே. நீர் எம்மை நம்பி ஒப்படைத்த எமது பிள்ளைகளை சாத்தானின் பிடிகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் தற்காத்து பாதுகாத்து எம்மோடு மகிழ்வோடு வாழ்வதற்கு அருள் தாரும். அவர்கள் படிக்கின்ற படிப்பை ஆசீர்வதியும், வேலை செய்கிற இடத்தை புனிதப்படுத்தும். அவர்கள் யாரோடு அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்களோ அத்துணை மனிதர்களையும் நீர் புனிதப்படுத்தும். எந்த பாவ பழக்க வழக்கங்களுக்கோ பிசாசின் எண்ணங்களுக்கோ அவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ளாதபடி நீரே உம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.